வெல்கம் டு ஆர்ட்ஸ் அண்ட் ஸ்டோரிஸ் ஃபார் கிட்ஸ். குழலினிது யாழினிது என்பதம் மக்கள் மழலை சொல் கேளாதவர். ஒரு சிறிய கிராமம். அந்த கிராமத்தில் ராமசாமி என்பவர் வாழ்ந்து வந்தார். அவர் ஒரு இசை ஆசான். குழல், யாழ், வீணை எல்லா வாத்தியங்களிலும் நிபுணர். இந்த உலகத்தில் இசைதான் மிக இனிமையானது என்பதே அவருடைய வாழ்க்கை நம்பிக்கை. ராமசாமிக்கு குழந்தைகள் இல்லை. அதனால் தினமும் காலை எழுந்ததும் குழலோசை, மாலையாழோசை இசையிலேயே அவர் வாழ்க்கை ஓடிக்கொண்டிருந்தது. ஒரு நாள் அவருடைய வீட்டுக்கு அடுத்த வீட்டில் ஒரு இளம் தம்பதி குடிவந்தார்கள். அவர்களுக்கு ஒரு 2 வயது குழந்தை. அந்த குழந்தை தினமும் அப்பா, அம்மா, பால், பால் என்று மழலைச் சொல்லில் பேசிக்கொண்டே இருக்கும். ஆனால் அந்த சத்தம் ராமசாமிக்கு பிடிக்கவில்லை. இசையை ரசிக்கத் தெரியாத குழந்தையின் சத்தம், இதெல்லாம் என்ன இனிமை என்று அவர் மனதிற்குள் நினைத்தார். ஒரு நாள் அவர் குழல் வாசித்துக் கொண்டிருந்தபோது அந்த குழந்தை ஓடி வந்து, அப்பா, ஊது, ஊது என்று குழலை காட்டி சிரித்தது. ராமசாமி சிரிக்காமல், இது குழந்தைகள் விளையாடும் பொருள் இல்லை என்று சொல்லி குழலை எடுத்துக்கொண்டார். அந்த குழந்தை சற்று வருத்தமாக பார்த்து, சாரி, அங்கிள் என்று மழலை மொழியில் சொல்லிவிட்டு ஓடிவிட்டது. அன்றிரவு ராமசாமிக்கு தூக்கம் வரவில்லை. அவர் வாசித்த குழலும் யாழும் கூட அன்று இனிமையாக கேட்கவில்லை. அடுத்த நாள் அந்த குழந்தைக்கு திடீரென காய்ச்சல். அம்மா குழந்தையை தூக்கி வைத்துக் கொண்டு அழுது கொண்டிருந்தார். அந்த குழந்தை மெலிந்த குரலில், அம்மா, வலி, பயம் என்று சொல்லிக் கொண்டிருந்தது. அந்த வார்த்தைகள் ராமசாமியின் மனதை நெகிழ வைத்தது. அவர் முதல் முறையாக உணர்ந்தார், இந்த மழலை சொல்லில் இருக்கிற உண்மை உணர்ச்சி எந்த இசையிலும் இல்லை என்று. சில நாட்களுக்குப் பிறகு குழந்தை நலம் பெற்றது. ராமசாமிதான் சென்று குழந்தைக்கு குழலை கொடுத்தார். குழந்தை குழலை ஊத முயற்சி செய்து பூ, பூ என்று சிரித்தது. அந்த சத்தம் அன்று ராமசாமிக்கு குழலோசையைக் காட்டிலும் இனிமையாகத் தோன்றியது. அவர் மனதிற்குள் அமைதியாகச் சொன்னார், தங்கள் குழந்தைகளின் மழலைச் சொல்லைக் கேட்காதவர்கள்தான் குழலோசை, யாழோசை ஆகிய இரண்டும் இனிமையானவை என்று கூறுவார்கள். அன்றிலிருந்து ராமசாமிக்கு இசை என்பது வாத்தியங்களில் மட்டும் இல்லை, ஒரு குழந்தையின் மழலைச் சொல்லில்தான் உலகின் மிகப்பெரிய இசை இருக்கிறது என்று அவர் உணர்ந்தார். மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அறிவே ஆற்றல், கற்பது மகிழ்ச்சி, அறிவது இனிமை. அனைவருக்கும் நன்றி.